என்னை பெற்ற தாய் தந்தையர்க்கும் பிறந்த பொன்னாட்டிற்கும் நல்லதொரு ஜோதிடக் கலையை என் ஆவினில் பதிய வைத்த என் ஆசான்களுக்கும் என் குலதெய்வத்திற்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் இந்த காணொளியை காணுகின்ற சகோதர சகோதரிகளுக்கும் அஸ்ட்ரோ சண்முகம் கனிவான பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு இந்த ராசி கட்டத்தில் கல்வியில், படிப்பில், வேலையில், பல்வேறு துறைகளில் மிக சிறப்பாக சிறந்து விளங்கக்கூடிய யோகம் பெற்ற ஒரு ஜாதகம். அந்த ஜாதக அமைப்பை தான் இந்த பதிவில் நான் பார்க்க போகிறோம். துலா லக்கண ஜாதகம். லக்கணாதிபதி சுக்கிரன் லக்கணத்தில் ஆட்சி, 10ஆம் அதிபதி சந்திரன் லக்கணத்தில் சுக்கிரனுடன் 3-6 குரு லக்கணத்தில் இருக்கிறார். 2-7 செவ்வாய் 2இல் ஆட்சி பெற்றிருக்கிறார். 11 சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்து 2இல் இருக்கிறார். ராகு 2இல் உச்சம் பெற்றிருக்கிறார். 8இல் கேது பகவான் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறார். இந்த லக்கணத்துக்கு 9 புத பகவான் 9க்கு 7ஆன 3ஆம் இடத்திலே இருக்கிறார். இப்படி கிரக அமைப்பு உள்ள ஒரு ஜாதகரோ ஜாதகியோ ஆரம்ப கல்வி முதல் கடைசி வரை படிப்பில் வெற்றி மேல் வெற்றி பெற்று தான் விருப்பப்பட்ட கல்வியை சிறப்பாக படித்து முடிப்பார்கள். இப்படி கிரக அமைப்பு இருந்தாலே எந்த சப்ஜெக்டிலும் ஃபெயிலாகாமல் நல்ல மதிப்பெண்களை பெற்று விடுவார்கள். கல்லூரிக்கோ தொழிற்கல்விக்கோ மருத்துவ இராணுவ போலீஸ் வேலைக்கோ இவர்கள் அப்ளிகேஷன் போட்டால் இவர்களுக்குத்தான் அந்த கல்வி நிறுவனங்கள் முதல் உரிமை கொடுக்கும். அந்த அளவுக்கு மதிப்பெண்கள் சிறப்பாக பெற்று இருப்பார்கள். வாக்குஸ்தானம் வலுப்பற்று உள்ளதால் இவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இவர்களுக்கு படித்து கொண்டிருக்கின்ற பொழுதே வேலை வாய்ப்பு இவர்களை தேடி வரும். எந்த பாடமாக இருந்தாலும் சரி, அதில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள். அரசு வேலை இவர்களுக்கு கேட்காமலே தேடி வரும், கிடைக்கும். இப்படி கிரகமைப்புடன் ஒரு ஜாதகனோ ஜாதகியோ ஏழை வீட்டில் பிறந்தால் இவர்கள் பிறந்தவுடன் தந்தை பெரிய செல்வந்தராக, நிலபலங்கள் உள்ளவராக, வண்டி வாகனங்கள் உள்ளவர்களாக சிறப்பாக வாழ்க்கை நடத்தக்கூடிய யோகத்தை பெற்றுவிடுவார். இப்படி கிரக அமைப்புள்ள ஜாதகர் ஒரு பணக்காரர் வீட்டில் பிறந்தால் இந்த ஜாதகர் பிறந்தவுடன் இவர்கள் தந்தையார் ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்து சுகங்களை விட பல மடங்கு 4 தலைமுறை 5 தலைமுறைக்கு சொத்து சேருகின்ற அளவிற்கு சம்பாத்தியம் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய யோகத்தை பெற்று விடுவார். 2இல் பூமிக்காரகன் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே பூமிக்காரகன், வீரியக்காரகன், தைரியக்காரகன், ராகு உச்சம் பெற்ற நிலை,
சூரியனும் 2இல் உள்ள நிலை இவர்களுக்கு வாக்கு சுத்தம், வாக்கு சாதுரியம், கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய யோகம், தனதானிய யோகம், செல்வ செழிப்பு, வண்டி வாகனம், இப்படி சகல ஐஸ்வர்யமும் இப்படி கிரக அமைப்புள்ள ஜாதகருக்கு தன் ஆயுள் காலம் முழுவதும் அல்ல, அதற்கு மேலும் அந்த சிறப்போடு அந்த சொத்து சுகங்களை காக்கின்ற யோகம் வந்துவிடும். இவர்களுக்கு ப்ரமோஷன், வேலை வாய்ப்பு, படிப்படியாக உயர்ந்த பதவி எல்லாமே சிறப்பாக இப்படி கிரக அமைப்பு இருந்தால் கிடைத்துவிடும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.